டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து नीमा की दादी। नीमा की दादी। नीमा दोपहर में 2 बजे स्कूल से लौटती है। इस समय घर पर सिर्फ दादी होती हैं, वे कहीं नहीं आती जाती हैं। இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அவதான் நீமா. நீமா வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு 2 o'clock ஆயிரும். வீட்டுக்கு வந்தா அவங்க பாட்டி தான் வந்து வீட்டுல இருப்பாங்க. சிர்ஃப் தாதி ஹோத்தி ஹை, ஒன்லி ஹெர் கிராண்ட் மதர், அவங்க மட்டும்தான் வீட்டுல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டிமா கஹி நஹி ஆத்தி ஜாத்தி ஹை, எங்கேயுமே வரவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க. இங்க நிக்கிற அந்த பொண்ணு பேர் என்ன? நீமா. இவங்க வந்து நீமா கி தாதி, கிராண்ட் மதர். தாதினா என்ன? கிராண்ட் மதர். ஓகே, நெக்ஸ்ட் பேரா பாருங்க. कभी बैठे बैठे सब्जी काट रही होती है। சப்ஜி அப்படின்னா வெஜிடபிள்ஸ். அவங்க எந்த வேலை பார்த்தாலும் உட்கார்ந்தே தான் என்ன செய்வாங்கன்னா வேலை பார்ப்பாங்க. இப்போ வெஜிடபிள் கட் பண்றது கூட என்ன செய்யறாங்க? உட்கார்ந்தே தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்றாங்க. எதனால இருக்கும்? ஏன்னா அவங்க மூட்டுகள்ல வலி இருக்கிறதுனால. சப்ஜினா என்ன? வெஜிடபிள்ஸ். காட்னா, காட்னாங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதாவது கட் பண்றது. उनके घुटनों में दर्द रहता है। नीमा की दादी क्यों कहीं नहीं आती जाती है? क्योंकि उसके घुटनों में, उनके घुटनों में दर्द रहता है. दर्द அப்படின்னா பெயின், அவங்களுடைய மூட்டுகள்ல வலி. घुटनों மூட்டு, ஓகேவா? घुटनों में दर्द रहता है. இந்த क्वेश्चन வந்து உன்னுடைய புக் பேக் எக்ஸசைஸ்ல கேட்டிருக்காங்க. नीमा की दादी क्यों कहीं नहीं आती जाती है? नीमा की दादी घर पर ही क्यों रहती है? ஏன் வந்து அவங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? கியூ அப்படின்னா ஒய். கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதுவீங்க? नीमा की दादी घर पर ही रहती है क्योंकि उनके घुटनों में दर्द रहता है. இந்த क्वेश्चन ஆன்சர் மட்டும் இன்னைக்கு படிச்சிடலாமா? नीमा की दादी घर पर ही रहती है, नीमा की दादी, नीमा की दादी घर पर ही रहती है, घर पर ही रहती है क्योंकि रहती हैன்னு எழுதணும். ஏன்னா ரெஸ்பெக்டிவ் வேர்ட் வரும்போது ஹை பக்கத்துல ஒரு டாட் வைக்கணும். அத ஸ்கூல் போர்ட்ல எழுதி போட்டாலும் அதை என்ன செய்யறது இல்ல, கிளாஸ் போர்ட்ல எழுதி போட்டாலும் நீங்க அதை எழுதுறது இல்ல. அந்த டாட் வந்து கண்டிப்பா வைக்கணும். ரெஸ்பெக்டான ஒரு லெட்டர், அது ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி. அதாவது தாதிமா வந்து பெரியவங்க, அதனால அவங்களுக்கு சொல்லும் போது ரஹதி ஹைன்னு சொல்லணும். नीमा की दादी घर पर ही रहती हैं क्योंकि, बिकॉज ऑफ, क्योंकि उनके घुटनों में दर्द रहता है, उनके घुटनों में. இந்த घुटनों அது பக்கத்துலயும் ஒரு டாட் இருக்கும், மே பக்கத்துலயும் ஒரு டாட் இருக்கும். घुटनों में दर्द रहता है, दर्द
रहता है. ஓகே, இந்த லெசனுடைய நேம் என்ன? இந்த லெசனுடைய நேம் நீமா கி தாதி. நீமாவுடைய கிராண்ட்மா பத்தி தான் அந்த லெசன். नीमा की दादी घर पर क्यों रहती है? नीमा की दादी घर पर ही रहती हैं क्योंकि उनके घुटनों में दर्द रहता है. அவங்களுக்கு மூட்டுகள்ல வலி இருக்கிறதுனால அவங்க எங்கேயும் வெளியே வர்றது போறது கிடையாது. नीमा की दादी बैठे बैठे क्या काट रही होती है? என்ன கட் பண்ணிட்டு இருந்தாங்க? சப்ஜி. சப்ஜி மீன்ஸ் வெஜிடபிள்ஸ். नीमा दोपहर में कितने बजे स्कूल से लौटती है? नीमा दोपहर में कितने बजे स्कूल से लौटती है? 2 बजे, 2 o'clock. नीमा 2 बजे स्कूल से लौटती है. नीमा कितने बजे स्कूल से लौटती है? 2 बजे स्कूल से लौटती है, 2 o'clock. नीमा स्कूल से लौटते समय घर पर कौन रहती है? दादी होती है. दादी होती है. नेक्स्ट क्वेश्चन, दादी बैठे बैठे क्या काट रही होती है? सब्जी काट रही होती है. दादी घर पर ही क्यों रहती है? दादी घर पर ही रहती है क्योंकि उनके घुटनों में दर्द होता है. क्योंकि उनके घुटनों में दर्द रहता है. नीमा की दादी घर पर ही रहती हैं क्योंकि उनके घुटनों में दर्द रहता है. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டர்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி ஃபில்அப் கேட்பாங்க, கொஸ்டின் ஆன்சர் எப்படி கேட்பாங்க எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.